ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, ரொம்பவே ஈஸியான ஒரு 3 டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, நம்ம வந்து பொதுவாகவே உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி பராத்தாலாம் செய்யும்போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு மூடி செய்வோம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் செய்கிறது சுத்தமாக வராது. அவங்களுக்காக ரொம்பவே ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு சில டிப்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். 3 விதமாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் லிக்விடாகவே ஒரு மிக்சிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கெட்டியாக இருந்தால் இதை மாதிரி வச்சிடலாம், லிக்விடாக இருந்தால் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரலாம் இல்லையா? அதனால் கொஞ்சம் லிக்விடாக ஒரு மிக்சிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல நான் ஏற்கனவே இங்கே இந்த மிக்சிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வெறும் காய்கறிகளை வச்சு வேக வச்சு உளுத்தம்பருப்பு வத்தல் போட்டு ஒரு மிக்சிங், அதாவது சிந்துலா அப்படின்னு சொல்லி நம்ம நார்த் இந்தியன் ரெசிபி ஏற்கனவே பார்த்துருப்போம். கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த அப்புறமா எல்லோரும் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தின்னு சொல்லி நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சாச்சு ஏற்கனவே. இந்த மிக்சிங் பாருங்கள் கொஞ்சம் லிக்விடியாகவே இருக்குது. மாவு வந்து நம்ம எப்போவும் எப்படி சப்பாத்தி மாவுக்கு தேய்ப்போமோ அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ரவுண்டாக நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும். நம்ம பூரி மாவு போல் நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிட்டு அதில் இந்த மிக்சிங்கை வைக்கணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு மிக்சிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மடிக்க போகிறது கிடையாது, சுற்றி வச்சு சுருட்ட போகிறது கிடையாது. அதனால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ மிக்சிங் வேணாலும் இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாதிக்கு வச்சுட்டு மீதி இருக்க பாதியை அப்படியே தூக்கி மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும். அந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சிட்டு நல்லா பெருசாக அதை வந்து பாதியில் போட்டு இந்த மாதிரி பாதியில் இப்படி வச்சு நல்லா இந்த சைடில் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் இப்படி மாவு நல்லா திரட்டிட்டு தவா மேலே போட்டு நல்லா 2 பக்கம் கொஞ்சம் மெதுமான கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி ரெட்டாக வரும்போது அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் கூட ஆலு பராத்தாலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஒரு சிலருக்கு அந்த ஸ்டஃபிங் வச்சு முறுக்கி செய்ய தெரியாது, அதனால் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஸ்டஃபிங் வச்சு அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு சில டைமில் டைம் அதிகமாக எடுக்கலாம், இல்லைனா ஒரு சிலருக்கு செய்ய தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி பட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு சைடு ஸ்டஃபிங் வச்சு ஒரு சைடு மூடி விட்டுட்டோம். இதே சேம் மாவு தான் நம்ம எடுத்திருப்போம். இப்போ வந்து நம்ம பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி செஞ்சுருந்தாலுமே எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதே அளவுக்கு மாவை எடுத்து நம்ம வந்து நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு நல்லா பெருசாக பண்ணி அதை பாதியாக பண்ணி கூட எடுத்துக்கலாம் தவாக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே நான் இதை வேக வைக்கிறேன். 2 சைடும் நல்லா வெந்த அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா உப்பி நல்லா பபுள் மாதிரி பூரி மாதிரி வரும். உப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நல்ல ப்ரௌன் கலராக பரோட்டா நம்ம எப்போவும் வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு இதை எடுத்துடலாம். செம்ம சூப்பரான ஒரு பரோட்டா. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மடித்து செய்யலாம். இன்னொரு மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இன்னமும் ஈஸி. எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து செய்வீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா மெல்லீஸாக திரட்டிக்கோங்க. நல்லா பெருசாக திரட்டிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டுலேயோ இல்லை ஸ்லாப்லேயோ போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டஃபிங், அதாவது நம்ம உள்ளே வச்சுக்கிறதுக்கு காய்கறி வேக வச்சது வச்சுருக்கோம், அது வந்து இந்த மாதிரி நடுவில் வைக்கணும். இதை நடுவில் முக்கோணம் சைஸில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சது சைடில் வச்சோம், இது வந்து நடுவில் வச்சு எப்படி முக்கோண சைஸில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா முக்கோண சைஸில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம எந்த சைடு இப்படி கோடு மாதிரி இருக்கோ அந்த சைடு எடுத்து இப்படி மடித்து இன்னொரு சைடு இந்த மாதிரி மடித்து கீழே இருக்க சைடை இப்படி மடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 சைடு வச்ச பரோட்டா செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ரெடி ஆகிடும். இதை அப்படியே லைட்டாக அழுத்திட்டு தவா மேலே போட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி செய்கிற ஈஸியான ஸ்டஃபிங் பரோட்டாவும் ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே சேனலில் பார்த்துருப்போம். ஸ்டஃபிங்கே வைக்காமல் மிக்சிங் மாவோடவே போட்டு நம்ம கலந்து செய்கிற மாதிரி, அந்த மாதிரியும் செய்யலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜோ எந்த ஐட்டம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சும்மா லைட்டாக 2 சைடும் கொஞ்சம் வெந்த அப்புறமா இதில் வந்து நம்ம எண்ணெயை போட்டு நல்லா 2 சைடும் செஞ்சு எடுத்துட்டோம்னா நல்ல
ப்ரௌனிஷாக பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த தவா வந்து நடுவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிற்கும், அதனால் நான் பொறுமையாக போடுறேன். இல்லைனா எண்ணெய் போட்டோம்னா சட்டுன்னு வெளியில் தெரிச்சிடும் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் பொறுமையாக போட்டிருக்கேன். நீங்களும் எப்போவுமே பரோட்டா செஞ்சால் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா நம்ம மேலே ஊற்றுற அந்த எண்ணெய் வந்து அடியில் நிற்கும். அப்போ வந்து நம்ம திருப்பி போட்டோம்னா பட்டுன்னு நிறைய எண்ணெய் தெரிச்சிடும் மேலே. அதனால் பார்த்து பத்திரமா செய்யுங்க. எப்போவுமே எண்ணெய் பொருட்களோ நெருப்பு கட்டியோ வேலை செய்யும்போது எப்போவுமே பத்திரமா கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இப்போ இது நல்லா 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா, இது ஸ்டஃபிங் வச்ச பரோட்டானே பார்த்த உடனே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் பரோட்டா மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள ஸ்டஃபிங் இருக்குது. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போ அடுத்த பரோட்டா செய்யலாம். இதை வந்து ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் சைடில் நல்லா வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த பெருசாக பண்ணி பரோட்டா போடும்போது நல்லா கொஞ்சம் சைடில் சீல் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் இந்த நம்ம சோமோஸ்லாம் செய்யும்போது சைடில் மடித்து விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி இதை மடித்து இதோட கூட இப்படி வச்சுட்டு இந்த மாதிரியும் மடிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் நம்ம இந்த சைடில் கொஞ்சம் ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு மடிப்பு மடித்து 2வது மடிப்பு மடித்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு சைடில் இப்படி சும்மா லைட்டாக இப்படி முறுக்கின மாதிரி செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பார்க்க சோமோஸ் மாதிரி நல்லா பபுளாக இருக்கும். எங்கேயாச்சும் ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லைனா ட்ராவல் மாதிரி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நல்ல சைடில் நல்லா சீல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டஃபிங் வந்து பிரியவே பிரியாது. ஒரு இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இப்படி கொடுக்கணும், வேகமாக கொடுக்கலாம், அந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகும்போது எதுவும் ஆகாமல் நல்லா அந்த ஸ்டஃபிங் சுத்தமாக வெளியே வராமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி சீல் பண்ணுறதுனால. இப்போ தவாவில் போட்டுட்டு இதை நம்ம அதே போல் சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு சுற்றி மடித்து தேய்ச்சி செய்ய தெரியாதவங்க செய்கிறதுக்கான 3 விதமான டிப்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சைடில் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். நம்ம சும்மா லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும். ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எந்த ஸ்டஃபிங் வச்சாலும் பரவாயில்ல, விதவிதமான பரோட்டா நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. கொரோனா காலம் முடிகிற வரைக்கும் வீட்டிலே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.